பார்க்க போகிறோம். நம்ம இலக்கிய வகை சொற்களை பார்க்க போகிறோம். இது வந்து இரண்டாக பிரிக்கிறோம், இலக்கண வகை, இலக்கிய வகை. இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்க போகிறோம். இப்போ இலக்கண வகையில் பாருங்கள், இலக்கண முறைப்படி இவை 4 சொற்களில் 4 வகையாக பிரிக்கின்றோம். 1 பெயர் சொல், 2 வினைச்சொல், 3 இடைச்சொல், 4 உரிச்சொல் என 4ஆக பிரிக்கிறோம். பெயர் சொல் பாருங்கள், மரம், கல் போன்றவைகள் பெயர் சொற்கள். வினைச்சொல் என்று சொன்னால் ஓடினான், பாடினான், ஆடினான் என்றெல்லாம் சொல்லும்போது அவையெல்லாம் வினைச்சொற்கள். இடைச்சொற்கள் என்பது இடையிலே அவனுக்கு, கூ என்பது அங்கே இடைச்சொல்லாவது. அவற்றுக்கு என்று சொல்லும்போது அற்று என்பது இடைச்சொல்லாக மாறுகின்றது. உரிச்சொல் என்று சொல்லும்போது மா, நனி, தப, குரு என்பதெல்லாம் உரிச்சொற்களாக வருகின்றன. அது வந்து உரிய சொற்களோடு சேரும்போது தான் அவை உரிச்சொற்களாக அவை அமைகின்றன. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இலக்கிய வகை. இலக்கிய முறைப்படி சொற்களை 4 பிரிவுகளாக, இலக்கண முறைப்படியும் 4ஆக பிரிக்கிறோம், இலக்கிய வகைப்படியும் 4ஆக பிரிக்கிறோம். இப்போ இயற்சொல். இயற்சொல் என்றால் என்ன? நம்ம செந்தமிழ் நாட்டிலே நம் முன்னோர்களால் வழி வழியாக பேசப்பட்டு இன்று வரை அவ்வாறு எல்லோருக்கும் கற்றோர் கல்லார் என்று வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பொருள் விளங்குமாறு அமையக்கூடிய சொற்களை இயற்சொற்கள் என்று சொல்கிறோம். செந்தமிழ் நிலத்திலே நம் முன்னோர்களால் இதுவரை பேசப்பட்டு வந்த சொற்கள் இப்போதும் அதே பொருளில் அந்த சொற்களை வழங்கப்பட்டு வருவது நம்ம இயற்சொல் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இது கற்றவருக்கும் கல்லாதவர் அனைவருக்கும் பொருள் விளங்கக்கூடியதாக அமையக்கூடியது. இதை நம்ம 2ஆக பிரிக்கிறோம், பெயர் சொல். இப்போ பார்த்தீங்கன்னா இயற்பெயர் சொல்கள் என்று சொல்லும்போது, பெயர் இயற்சொல் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா காற்று, நிலவு, ஞாயிறு, இது முன்னோர்களால் காலங்காலமாக வழி வழியாக சொல்லப்பட்டு வந்து அதே பொருளில் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சொற்கள் பெயரின் அடிப்படையில். இப்போ அடுத்தது வினையின் அடிப்படையில் வினை இயற்சொல் பார்க்க போகிறோம். வினை இயற்சொல் படித்தான், வந்தான் என்று சொல்லும்போது இது வந்து எல்லாருக்குமே கற்றோர் கல்லார் என்று வேறுபாடு இல்லாமல் செந்தமிழ் நிலத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் பொருள் விளங்குமாறு அமைவதால் இது இயற்சொல் என்று சொல்கிறோம். வினை இயற்சொல் என்று இவற்றை சொல்லுகின்றோம். அடுத்தது பாருங்கள் திருச்சொல். திருச்சொல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடியதாக, கல்லாதவர்களுக்கு பொருள் விளங்காது, கற்றோர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடியதாக அமையக்கூடிய சொற்கள் வந்து திருச்சொற்கள் என்று சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வினை, பெயர், வினை என்று 2 வகையாக பிரிக்கிறோம். பார்த்தீங்கன்னா பெயரில் எயிறு என்று சொல்கிறோம். இது கல்லாதவர்களுக்கு புரியாது, எயிறுனா என்னன்னு புரியாது. கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும். பல் என்பது தான் நம்ம எயிறுன்றோம். வே என்று சொன்னால் மூங்கில் என்று பொருள்படும். இப்போ மூங்கில் என்றால் அவர்களுக்கு புரியும், அது இயற்சொல்லாக மாறிடும். வே என்று சொல்லும்போது அது கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடிய பெயர் சொற்களாக அது அமைகிறதுனால திரிப்பெயர் சொற்கள் என்று அவற்றை நாம் சொல்கிறோம். அதே போல் வினை திரிச்சொற்கள் பார்த்தீங்கன்னா வினவினான். வினவினான் என்றால் கூறினான் அர்த்தம். இப்போ கூறினான்னு சொன்னால் இயற்சொல்லாக மாறிடும். அது வினவினான் என்று சொன்னால் அது கற்றோருக்கு மட்டுமே பொருள் விளங்கும். அதுபோல் நோக்கினான், பார்த்தான் என்று சொல்லாமல் நோக்கினான் என்று சொல்லும்போது இது கற்றோருக்கு மட்டும் பொருள் விளங்கக்கூடியதாக அமையக்கூடிய சொற்கள். அதனால் இது வினை திரிச்சொற்கள் என்று சொல்கிறோம். திசை சொற்கள் என்று சொன்னால் செந்தமிழ் நாட்டை சுற்றி உள்ள மற்ற பகுதிகளிலிருந்து, மற்ற மொழிகளிலிருந்து வரப்பட்ட சொற்கள் தமிழில் வந்து வழங்கப்படுகின்ற அந்த சொற்கள் வந்து திசை சொற்கள் என்று பண்ணுறோம். எல்லா திசைகளிலும் இருந்து தமிழில் வந்து வழக்கத்தில் வழங்கி கொண்டு காலகாலமாக வழங்கி கொண்டு வரக்கூடிய சொற்கள் எல்லாம் திசை சொற்கள் என்று சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பெயர் வினையின் வேறுபாடெல்லாம் இல்லை, ஒரே இதுவாக காலங்காலமாக இது வழங்கப்பட்டு வருது. கேணி என்று சொல்கிறோம். கேணி என்று சொன்னால் கிணறு என்று பொருள்படுகின்றது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெற்றம் என்று சொல்கிறோம். பெற்றம்னா பசு என பொருள்படும். இது போன்ற திசைகளிலிருந்து, மற்ற திசைகளிலிருந்து செந்தமிழிலே வந்து கலந்த சொற்களை வந்து திசை சொற்கள் என்று சொல்கிறோம். வடச்சொல் என்று சொல்லும்போது வடமொழியிலே இருந்து, மற்ற மொழிகளில் இல்லாமல் வெறும் வடச்சொற்கள் வடமொழியிலே இருந்து தமிழில் வந்து வழங்கப்பட்ட, அவ்வாறு வடமொழியில் சொல்லப்பட்ட அந்த சொற்கள் அப்படியே தமிழில் வந்து வழங்கப்படுவது தான் வடச்சொற்கள் என்று சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா கமலம் என்று சொன்னால் தாமரை என பொருள்படும். விஷம் என்று சொன்னால் விடம் என்று பொருள்படும். புஷ்பம் என்று சொன்னால் மலர்கள் என பொருள்படக்கூடியதாக அவைகள் அமைகின்றன. இவ்வாறு வரக்கூடியது தான் இலக்கிய முறை சொற்களாக நாம் பிரிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கண முறையிலையும் பிரிச்சிருக்கோம், இலக்கிய முறையிலையும் பிரிச்சிருக்கோம். இவைகள் தான் இலக்கிய சொல் வகைகள் என்று நாம் சொல்கிறோம்.